இந்திய தேசிய ஆவணக் காப்பகம் அமைந்துள்ள இடம் புதுடெல்லி. இந்திய தேசிய ஆவணக் காப்பகத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். புனித பிரான்சிஸ் ஆலயம் அமைந்துள்ள இடம் கொச்சி. புனித லூயிஸ் கோட்டை அமைந்துள்ள இடம் பாண்டிச்சேரி. புனித டேவிட் கோட்டை அமைந்துள்ள இடம் கடலூர். துக்ளக் ஆட்சி காலத்தில் சட்ட நடைமுறைகள் எந்த மொழியில் எழுதப்பட்டன? அரபு மொழி. தண்டனை சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1860. குற்றவியல் நடைமுறை சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1861. இந்திய அரசு சட்டம் கூட்டாட்சி நீதிமன்றங்களை உருவாக்கிய ஆண்டு 1935. முதல் லோக் அதாலத் எங்கு நடைபெற்றது? ஜூனாகத், குஜராத். உலக மண் நாள் டிசம்பர் 5. மண் எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகின்றன? 6. தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவாகும் மண் கரிசல் மண். பருத்தி பயிரிட ஏற்ற மண் கரிசல் மண். தேயிலை, காபி போன்ற தோட்டப்பயிர்கள் பயிரிட ஏற்ற மண் சரளை மண். இந்தியாவில் பொதுத்துறைகளின் தோற்றத்திற்கு காரணமான இந்திய அரசின் தொழில் கொள்கையின் தீர்மானம் எந்த ஆண்டு கொண்டுவரப்பட்டது? 1956. பணியிடத்தை கணக்கிடுவதற்கு டேஸ் வயது வரையிலான வயதை கணக்கிடலாம்? 15 முதல் 60. பின்வரும் துறைகளில் இந்தியாவில் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு துறை எது? சார்பு துறை. எந்த டெல்லி சுல்தான் வேலையின்மை பிரச்சினையை தீர்க்க வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தார்? ஃபெரோஷா துக்ளக். தமிழ்நாட்டில் எந்த துறையில் அதிக நபர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளன? வேளாண்மை. பூமியில் ஒரு மனிதனின் நிறை 50 கிலோகிராம் எனில் அவரின் எடை எவ்வளவு? 490 நியூட்டன். வெர்னியர் கோலின் அளவீடு 8 மில்லிமீட்டர். வெர்னியர் ஒன்றிப்பு 4 மற்றும் எதிர் சுழிப்பிழை -0.2 மில்லிமீட்டர் எனில் சரியான அளவு என்ன? 8.6 மில்லிமீட்டர். ஒரு ஆம்ஸ்டாம் என்பது 10⁻⁻10 மீட்டர். பருமனின் SI அலகு கனமீட்டர். நிலவில் 70 கிலோகிராம் நிறையுள்ள மனிதனின் எடை 114 நியூட்டன். ஏறும் கொடிகள் தங்களுக்கு பொருத்தமான ஆதரவை கண்டறிய உதவும் இயக்க அசைவுகள் தொடு சார்பசைவு. நீர் தூண்டலுக்கு ஏற்ப தாவர வேர் வளைவது டேஸ் எனப்படும்? நீர் சார்பசைவு. நீராவி போக்கு டேஸில் நடைபெறும்? இலைத்துளை. ஆக்சிசனின் அணு எண் 8. தலைகீழ் விகித விதியை பற்றி கூறியவர் ஜெர்மியஸ் ரிச்சர்.